வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சோனாலி கோழிகள் வாங்கலாமா வேணாமா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் கடந்த 4 மாதமாக சோனாலி வாங்கி வளர்த்து விற்றுருக்கேன். ஸோ என் அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் சோனாலி கோழியை ப்ரமோட்டோ டீப்ரமோட்டோ எதுவும் பண்ணல. அதே மாதிரி இந்த வீடியோ கடைசியில் நம்ம பார்ப்போம். நான் எவ்வளோ மணி இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது நான் அந்த கடைசியில் எக்ஸல் ஷீட்டோட உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நம்ம இப்போ யூடியூப்பில் பார்த்தோன்னா ரொம்ப சோனாலி கோழி தான் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. மீட்டுக்காகவும் செல் பண்ணலாம், எள்ளுக்காகவும் செல் பண்ணலாம், நிறைய வீடியோ நிறைய யூடியூபர்ஸ்லாம் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அவங்க சொல்கிற இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் சும்மா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சோனாலி கோழி வந்து நம்ம சிரோட கோழி மாதிரி அச்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், அது லுக் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்களாட்ட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் எது சோனாலி எது நம்ம நேட்டிவ் சிரோடன்ட்டு. ஸோ உங்களுக்கு சோனாலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முடி அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை கையில் பிடிச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு சோனாலி கோழிக்கு நேட்டிவ் எடுக்கும். ஸோ அதனால் கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த டிஃப்ரென்ஸை. அதே மாதிரி சோனாலி கோழிக்கு பார்த்தீங்கன்னா கொத்திகை தன்மை கிடையாது தான், அது உண்மை தான். அதே மாதிரி ஷெட்டுக்குள்ளே நீங்கள் வச்சு வளர்க்கலாம். ஷெட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாலும் அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நம்ம மனுஷன் கூட வந்து அது அரவணைச்சே போகாது. எப்போதுமே நம்ம எப்போ உள்ளே போனாலும் அது பயந்து ஓட தான் பார்க்குறது தவிர அது நம்ம நாட்டுக்கோழி அளவுக்கு இல்லை. நாட்டுக்கோழினா நம்ம ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆகிடுச்சுன்னா நம்ம கூப்பிட்டாலே வரும். அந்த ஒரு ஹேபிட்ஸ்லாம் அந்த சோனாலி கிட்ட அந்த அளவுக்குலாம் கிடையாது. அதே மாதிரி நான் வளர்த்த கோழியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் வந்து கம்பெனி ஃபீடு தான் அளவுக்கு போட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 மாதம் ஒரு 20 நாள்லாம் எனக்கு 1 kg கெயின் ஆகிடுச்சு. அந்த மேல் சிக்கெலாம் 1 மந்தில் அவ்வளோ ஆகிடுச்சு. ஃபீமேல் சிக் வந்து ஒரு 750-800 கிராம் அந்த மாதிரி வந்துடுச்சு. நம்ம கடைசியாக வந்து சோனாலியோடைய மார்க்கெட்டிங் ஏரியாவுக்கு போவோம். மார்க்கெட்டிங் வரப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மீட்டுக்காக சேல் பண்ணலாம், எள்ளுக்காக சேல் பண்ணலாம் சொல்லி ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆக்சுவலாக நம்ம வந்து மீட்டுக்காக சோனாலி சேல் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம அதை சேல் பண்ண போனோன்னா என்ன ஆகுதுன்னா, சோனாலியில் வந்து வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. முடி அதிகமாக இருக்குது. நம்ம நேட்டிவ் ப்ரீட்லாம் பார்த்தா நெஞ்சு பகுதியிலும் கால் பகுதியிலும் கறி கொஞ்சம் நிறையா இருக்கும். சோனாலியில் பார்த்தோன்னா அந்தளவுக்கு அந்த இடத்துலாம் கெயின் ஆகலை, மீட் அந்தளவுக்கு கெயின் ஆகலை, அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி நான் சோனாலியை வந்து எங்களுக்கு வந்து பக்கம் வடலூர் கோழி மார்க்கெட் இருக்குது, அங்கே கொண்டு போய் பார்த்தேன். பட் ஆனால் அங்கே இருக்கிற எந்த வியாபாரமே சோனாலிங்கிற வந்து அவங்க வந்து பண்ணக்கோழி அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க தவிர வாங்க மாட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வாங்குறோன்னு சொல்கிறவங்கள வந்து இது வந்து கேஜி வந்து 150 - 200 தான் கேட்குறாங்க. நம்ம அவங்க சொல்கிற இந்த ப்ரைஸில் கொடுத்தோன்னா இதுலேயே நம்மளுக்கு லாபம் ஒன்றுமே வராது, ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி சோனாலி வந்து நம்ம லோக்கல் சிப் ஷாப்லேயும் விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது டிமாண்ட் இல்லை. அவங்களுக்கு நம்ம சோனாலியை வந்து இப்போ 300 நம்ம சொல்லி கேட்டால் கூடமே அவங்களுக்கு இது ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிலேருந்து பண்ணக்கோழின்னு சொல்லிட்டு அசில் கிராஸ் இந்த மாதிரி கோழிகள் வந்து 200 கிடைக்குங்கிறப்ப நம்மளுடைய சோனாலி கோழிக்கு வந்து டிமாண்ட் கிடையாது. அதனால் நம்ம இதை டிமாண்ட் பண்ணி வச்சுக்க முடியாது. அதேமாதிரி ஒன்ஸ் இது 1 kg கெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம கூட வச்சுருக்கிறது நம்ம டெய்லியும் போகிற ஃபீட் வந்து நம்மளுக்கு நஷ்டம் தான் தவிர லாபமும் வரவே வராது. ஸோ அதனால் என்னுடைய சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சோனாலியை வச்சு ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், உங்கள் லோக்கலில் மீட் ஷாப் இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது பெரிய பெரிய மார்க்கெட்லாம் இருக்கும். அங்கே போய்ட்டு பையர்ஸ் கூட நல்லா கிளாரிஃபை பண்ணி பேசிவிட்டு, நீங்கள் இது மாதிரி நான் சோனாலி கோழி வளர்த்தா வாங்கிப்பீங்களா, எவ்வளோ ப்ரைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கூட பேசி ஒரு முடிவு எடுக்கிறது தான் என்னை பொறுத்த கரெக்டான முடிவாக இருக்கும். தவிர நம்ம பிளைண்டாக அதில் இறங்குறது பெரிய நஷ்டமாக போய் முடியும். நம்ம இப்போ பார்ப்போம் மொத்தம் நான் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கேன் அப்படின்ட்டுன்னு. நான் கரெக்டாக 3 மாதம் முன்னாடி தான் சிக் வாங்கினேன். ஜூலை 18 வாங்கினேன். மொத்தம் நான் வாங்கினது வந்து 150 சிக்ஸ் வாங்கினேன். ப்ரைஸ் வந்து அப்போ 32 rupees. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 35 - 40 மாறிடுச்சு. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் ஃப்ரீ ஸ்டார்டர் தான் போட்டேன். அந்த டைமில் இதான் ப்ரைஸு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஃப்ரீ ஸ்டார்ட் வந்து 2300 ஆக்கிட்டாங்க. ஸோ அப்புறம் மெடிசன் கொஞ்சம் வாங்கினேன். கோழிங்களுக்கு எந்த ஃபீவருக்காகவும் எல்லாத்துக்கும் மெடிசன் கொஞ்சம் வாங்கினேன். அது மட்டும் எனக்கு 3 ஆகிடுச்சு ஃபீட்டோட சேர்த்து. அப்புறம் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் நான் கம்பெனி ஃபீட் தான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரைஸ் போட ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங் ஆனால் ரைஸ் அந்தளவுக்கு சாப்பிடல. அதுக்கப்புறமா திரும்ப கம்பெனி ஃபீட் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 18,940 செலவாச்சு மொத்தம். அதுவும் இல்லாமல் நான் வாங்கினதில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கோழி மாதிரி நாய் பிடிச்சி வேஸ்ட்டு. அப்புறம் ஒரு 5 கோழி நான் அதை ஷெட்டுக்குள்ளே ஓட்டி விட்றப்போ நான் அடித்தது, அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, சாப்பிட்டது போக கிட்டத்தட்ட அது ஒரு 5 லாஸாக போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் செல் பண்ண லிஸ்ட்டு. எக்ஸாக்டாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் வரைக்கும் நான் எதுவுமே செல் பண்ணல. நான் செப்டம்பர் எண்ட்லேருந்து மட்டும்தான் அதை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் செட் பண்ணது பார்த்தீங்கன்னா 350. அதான் உங்களுக்கு சொன்னேன்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போனப்போ எனக்கு அந்தளவுக்கு நான் எதிர்பார்த்த ப்ரைஸ் இல்லை. ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் நான் வந்து இது 300ன்னு செல் பண்ண ஆரம்பித்தேன். இதுவும் இங்கே இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் செல் பண்ணது எல்லாமே லோக்கலில் தான்.
எதுவுமே மீட் ஷாப்புக்கோ இந்த ஒரு மார்க்கெட் பேஸ்ட் எதுவுமே செல் பண்ண முடியல. அதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் லிஸ்ட்டு. நான் மொத்தம் இந்த சிக்ஸை விற்றது பார்த்தீங்கன்னா 30,690 விற்றேன். இந்த 13 சிக்ஸ் இன்னும் ஷெட்டில் இருக்குது. அது நான் வந்து முட்டை வர்றது எப்படி இருக்குன்னு பார்க்க வச்சுருக்கேன் இன்னும். ஸோ அதனால் அந்த ஆவரேஜ் நம்ம ப்ரைஸ் பண்ணி பார்த்தாலும் 3,900 வருது. அதோட ஆட் பண்ணுறப்ப இதுதான் என்னுடைய ப்ராஃபிட். 15,650 தான் என்னோடய ப்ராஃபிட்டு. இது என்னுடைய டோட்டல் எக்ஸ்பென்சஸ். நம்ம எவ்வளோ போட்டோமோ அதுதான் ஆவரேஜாக வந்திருக்கு தவிர அதை தாண்டி எதுவும் வரல. ஏன்னா நம்ம கொடுத்த செலவு பண்ணதுக்கு இந்த ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸ் தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கரெக்டாக அது ஒரு 350 380 அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் நமக்கு நல்ல ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கும். எனக்கு கிடைச்சது இதுதான். பட் ஆனால் என்னாட்டி இது சேல் பண்ண முடிஞ்சது என் லோக்கலில். எனக்கு அந்த சான்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த லோக்கலில் உங்கள்கிட்ட சேல் பண்ண முடியுமா, இது எப்படி மார்க்கெட் பண்ண போகிறோம் யோசிச்சு நீங்கள் இறங்க தான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இப்போ நம்ம கன்வென்ஷன் மசில் கிராஸ் அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் எதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.